நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பார்லிமென்ட் பராக் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் வாக்காளர்கள் தங்களுடைய தொகுதியினுடைய பிரதிநிதியாக வாக்களித்து டெல்லிக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு அவங்களே மார்க் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் எம்பிக்களுடைய செயல்பாடுகளுக்கு அவங்களே வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள், இது எல்லாத்தையும் தான் பார்லிமென்ட் பராக் நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் மிக முக்கியமான ஒரு தொகுதியை தான் எடுத்து அலச இருக்கிறோம். இன்றைக்கு எந்த தொகுதி பார்க்க இருக்கிறோம்? ஒரு சிறப்பு தொகுப்பின் வாயிலாக பார்க்கலாம். கிரிவலத்திற்கு பெயர் போன தொகுதிகளில் ஒன்றும் திமுக முதல் முறையாக தேர்தல் களம் கண்டபோது வென்ற தொகுதியுமான திருவண்ணாமலை தொகுதி குறித்துதான் இன்று பார்க்க போகிறோம். 1972ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பில் நீக்கப்பட்ட திருவண்ணாமலை தொகுதி 2008ஆம் ஆண்டு மீண்டும் உருவாக்கப்பட்டது. திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் தலா ஒரு முறை திருவண்ணாமலை தொகுதியை கைப்பற்றியிருக்கின்றன. அமைச்சர் கே.சி. வீரமணி வெற்றி பெற்ற ஜோலார்பேட்டை தொகுதி, தமிழகத்தில் அதிமுக வெற்றி பெறாத சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றான திருவண்ணாமலை தொகுதி, மக்களவை தொகுதிக்குள் வரும் ஒரே தனி தொகுதியான செங்கம், 2008 தொகுதி மறுசீரமைப்பில் உருவான கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி, 20 ஆண்டுகளாக அதிமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கலசப்பாக்கம் தொகுதி, மாவட்டத்தின் தலைநகராக மாறும் கோரிக்கையோடு இருக்கும் திருப்பத்தூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய திருவண்ணாமலை மக்களவை தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,49,915. ஆனால் கடந்த 2014 தேர்தலில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை 10,63,784 மட்டுமே. 2016 சட்டமன்ற தேர்தலை வைத்து பார்க்கும்போது திருவண்ணாமலை தொகுதி திமுகவிற்கு சாதகமாக இருக்கிறது. மக்களவை தொகுதிக்குட்பட்ட 6 தொகுதிகளில் 4ஐ திமுக தன்வசம் வைத்திருக்கிறது. திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் ஏவா வேலு, பிச்சாண்டி போன்றவர்கள் அதிமுகவிற்கு சவாலாக இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலை தொகுதியினுடைய எம்பி பற்றி தான் இன்றைக்கு எடுத்து அலசிருக்கிறோம். திருவண்ணாமலை தொகுதியினுடைய எம்பி யார், அவர் பற்றி ஒரு சிறப்பு தொகுப்பை இவர்தான் எம்பி பக்கத்தில் எடுத்ததாக பார்க்கலாம். திருவண்ணாமலை மக்களவை உறுப்பினராக இருக்கும் வனரோஜா 1959ஆம் ஆண்டு ஜனவரி 20 அன்று பிறந்தவர். முதுகலை பட்டதாரியான இவர் அரசு பள்ளியில் சத்துணவு அமைப்பாளராக இருந்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் வனரோஜாவுக்கு அதிமுக சார்பில் வாய்ப்பளிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் சிபாரிசில் இவருக்கு சீட் கிடைத்ததாக ஒரு தகவல் உண்டு. திமுக வேட்பாளரை 1,68,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய வனரோஜா முதல் முறையாக மக்களவைக்கு தேர்வானார். தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதது வனரோஜாவிற்கு சிக்கலாக இருக்கிறது. இன்றைக்கு பார்லிமென்ட் பராக் நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை தொகுதியினுடைய எம்பி வனரோஜா எந்த அளவிற்கு மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாங்க, அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற விவரங்களை தான் எடுத்து பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு சிறப்பு விருந்தினர்கள் 2 பேர் இணைய இருக்கிறாங்க. முதல்ல திரு கோவை லெனின் இணைகிறாரு. ஆர் வெங்கடேஷ் மிக விரைவில் இணைய இருக்கிறாரு. திரு கோவை லெனின், திருவண்ணாமலை தொகுதி திமுகவிற்கு கொஞ்சம் அதிக அளவு சாதகம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகள் வேட்பாளர்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, 2 அதிமுக வசம் இருக்கிறது. அப்படி பார்த்தா திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் பார்ப்பாங்க? திருவண்ணாமலையை பொறுத்தவரை நீங்களே அந்த தொகுப்பில் தொடக்கத்தில் சொன்ன பொழுது 1957 தேர்தலில் வெற்றி பெற்ற 2 திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் திருவண்ணாமலை தொகுதியின் தர்மலிங்கம் ஒருத்தர். எனவே அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதி. திமுகவின் அது ப்ரெஸ்டீஜியஸ் தொகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இருக்கிற சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அது திருப்பத்தூர் தொகுதியாக இருந்த பொழுது தொடர்ச்சியாக அங்கே வேணுகோபால் வெற்றி பெற்றுகிட்டே இருந்தார். அது எப்படி அவர் ஜெயிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இது இருக்கும். அவர் ஒரு பெரிய அளவில் ஒரு மாநில அளவுக்கு தெரிஞ்ச வேட்பாளர் கூட கிடையாது, அல்லது பெரிய மாநில பொறுப்பில் இருக்கிறவர் கூட கிடையாது. ஆனால் திருப்பத்தூர் தேர்தலில் பார்த்தீங்கன்னா, அதுவும் 1998 அதிமுக தலைமையிலான கூட்டணி, பாஜக, பாமக, மதிமுக எல்லாம் இணைந்த அந்த கூட்டணி அதிக இடங்களை வெற்றி பெற்ற அந்த சூழலில் கூட திருப்பத்தூரில் திமுக கூட்டணி சார்பில் வெற்றி பெற்றவர், திமுக சார்பில் அந்த திமுக தமாக கூட்டணி சார்பில் வெற்றி பெற்றவர். எனவே நீங்கள் அப்படி பார்க்கும் பொழுது அந்த இடம் அவங்களுக்கு ஒரு சாதகமான இடம் தான். அது 2009 தேர்தலில் கூட ஒரு கடுமையான போட்டி நிலவிய சூழலில் அங்கே அவர் திருப்பத்தூரில் வெற்றி பெற்றார். அதுவும் தமிழ்நாட்டில் அதிக வாக்குகளில் அவர் தான் வெற்றி பெற்றார். திருவண்ணாமலை தொகுதியாக மாறின பொழுது அதே வேணுகோபால் தான் வெற்றி பெற்றார். 2009 14 அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அதனுடைய அந்த வெற்றி விகிதம்ங்கிறது அந்த வித்தியாசங்கிறது நல்ல மார்ஜின் தான். அது 1,70,000 அப்படிங்கிறது அதிமுக பெற்ற நல்ல மார்ஜின். அந்த தேர்தலை பொறுத்தவரை 2014 திமுக எங்கேயுமே வெற்றி பெறாத சூழல், சில இடங்களில் 3வது இடத்துக்குள்ள தள்ளப்பட்டது அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்பொழுது
திமுக அந்த இடத்துல வந்து ஒரு என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு அலையன்ஸ் இல்லை, பொதுவான ஒரு அலை இருந்தது அப்படிங்கிறது. அதன் பிறகு 2016 சட்டமன்ற தேர்தலை பார்க்கும் பொழுது 4 வந்து அவங்க பெறுறாங்க. அதுலேயும் வந்து ஏவாவேலு, பிச்சாண்டி இது போன்ற அவர்களுடைய முக்கியமான ஆட்கள் அதில் இருக்காங்க. அதனால் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறதுனால பலமான ஒரு தொகுதியாக இருக்குது. நகராட்சிகள்லையும் அவங்க ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வாக்குள்ள முன்னாள் சேர்மன்லாம் இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அதே சமயத்தில் அதிமுகவினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய திரு கே சி வீரமணியுடைய தொகுதி அங்கே தான் இருக்குது. அதிமுகவில் அங்கே இருக்குது. அதிமுகவும் அதை கலசப்பாக்கம் போன்ற தொகுதிகளெல்லாம் தொடர்ந்து தங்கள் கையிலேயே வைத்திருக்க இடமாக இருக்குது. ஆக இந்த இப்போ இருக்கிற அந்த வாக்கு பலத்தின் அடிப்படையில் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் 2014 அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதிமுக. 2016 செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது கூட இந்த மாவட்டத்தில் வந்து திமுக வந்து தன்னுடைய பலத்தை காட்டியிருக்கு. எனவே வர தேர்தலில் வந்து இது இயல்பான அந்த ஓட்டு எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும் பொழுது திமுகவுக்கு சாதகமானதாக இருக்கும். கண்டிப்பாக அந்த சாதக பாதகங்கள் பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதில் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, எந்த மாதிரியான வேட்பாளர்களை இவங்க தேர்வு செய்ய போறாங்க, அதுக்கும் நம்ம கிட்ட லிஸ்ட்லாம் இருக்கு. நான் சொல்றேன், வனரோஜா போன்றவர்கள் ஒருத்தங்களை அவங்களே எதிர்த்து நிறுத்தப்பட்ட வேட்பாளர் ஏன் இவ்வளவு மார்ஜின் போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது வேட்பாளர் தேர்வும் அது முக்கியமானதாக இருக்கும். கண்டிப்பாக திரு வெங்கடேஷ், உங்களுடைய இணைவுக்கும் நன்றி. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திரு கோவிலன் சொன்னது போல திமுகவிற்கு அதிகளவு சாதகம் வாய்ந்த ஒரு தொகுதியாக திமுக பார்க்கும் அப்படின்னாலும் கூட அதிகளவு தொழிற்சாலைகள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. இங்கிருந்து பிரதிநிதியாக தேர்வு செய்யப்பட்ட வனரோஜா எம்பியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொதுவாக பார்க்குறீங்க, எப்படி இருந்திருக்கும்? உண்மையிலே அந்த அம்மா வந்து நாடாளுமன்றத்தில் போய் தன்னுடைய தொகுதி பற்றி எந்த விதமான ஒரு பெரிய கருத்துக்களையும் முன்வைக்கலை, கோரிக்கைகளை வைக்கலை, எந்த விதமான புதிய திட்டங்களையும் நீங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வரல. இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதி முழுசுமே பார்த்தீங்கன்னா 2-3 முக்கியமான அம்சங்கள் இருக்குது. என்னென்னா, நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வேலைவாய்ப்புகள் வந்து அங்கே ரொம்ப குறைவு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆந்திராவில் போய் ஒரு 20 பேர் படுகொலை செய்யப்பட்டது, இதெல்லாமே நீங்கள் நடந்த எல்லாமே எங்கேருந்து போனால் திருவண்ணாமலை பகுதியிலேருந்து போனவங்க தான். வேலை தேடி அது வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா மழையை நம்பி இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது, விவசாயம் பொய்த்து போயிருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான பகுதிகளை நீங்கள் மாற்று வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது, தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இத்தனைக்கும் நீங்கள் அது எல்லாத்துக்குமான வாய்ப்பு திட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே போடப்பட்ட திட்டங்களும் நிறைய இருக்குது. ஆனால் அது எல்லாமே நிறைவேற்றப்படவில்லை. இவர்கள் அங்கே பாராளுமன்றத்தில் போய் அதற்கான அழுத்தத்தை கொடுத்தோ நீங்கள் என்ன விதமான ஒரு திட்டங்களை அங்கே நிறைவேற்றி தருகிறேன் என்று நீங்கள் உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க நிறைய. அந்த உறுதிமொழியில் கூட பல இடங்களில் அந்த அம்மாவால் அதை செய்து கொடுக்க முடியவில்லை. இது வந்து ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அந்த அம்மா வந்து அந்த தொகுதிக்குள்ளே நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து செங்கம் போகிற செங்கத்தில் தான் அவங்க ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. ஸோ என்னென்னா, நீங்கள் அந்த பகுதிக்கு முழுசுமே அவங்க நேரடியாக சம்மந்தப்படுவது இல்லை. அவங்களுடைய கணவர் தான் வந்து அத்தனை செயல்பாடுகளும், உண்மையிலே சொல்லப்போனால் நிழல் எம்பி அப்படின்னு தான் அவரை தான் சொல்லணும். ஸோ எல்லா விதமான கட்சிக்காரர்களுக்கும் அவர் தான் வந்து நேரடியாக தொடர்பில் இருக்கார். அது வந்து ஒரு பெரிய அளவில் அந்த அம்மாவுடைய செயல்பாடுகளில் இன்னும் சொல்லப்போனால் நம்ம எப்படிலாம் விருப்பப்படுறோன்னா, ஒரு 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு வேணும், அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும், துணிந்து செயல்பட வேண்டும்னா நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த அம்மாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அம்மா அங்கே போய் நேரடியாக அந்த மாதிரி செயல்பட்டு தன்னுடைய ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பெரிய சாதனைகளை செய்திருக்க முடியும். ஆனால் 4.5 ஆண்டுகள் இந்த வாய்ப்புகள் எல்லாம் அவர் எப்படி பயன்படுத்தி இருக்கிறாரு, எப்படியெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு அளித்திருக்கக்கூடிய மதிப்பெண்களே தெரிந்துவிடும். அதை நம்ம ஒவ்வொன்றா வரிசையாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது, நாடாளுமன்றத்தில் வனரோஜா எம்பி வைத்திருக்கக்கூடிய அட்டண்டன்ஸினுடைய அடிப்படையில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் என்ன விவரங்களை பார்க்கலாம். திருவண்ணாமலை தொகுதியினுடைய எம்பி வனரோஜா அட்டண்டன்ஸ் வைத்திருக்கக்கூடியதனுடைய அடிப்படையில் எவ்வளவு மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். வருகை பதிவு அவங்க வைத்திருக்கக்கூடியது 10க்கு 7 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாங்க. அட்டண்டன்ஸினுடைய அடிப்படையில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10க்கு 7 மதிப்பெண்கள். எவ்வளவு சராசரி அட்டண்டன்ஸ் வைத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 77% வருகை பதிவு அவங்க நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க. தேசிய மற்றும் மாநில சராசரி காட்டிலும் கொஞ்சம் ஒரு 1% மட்டும்தான் குறைவாக இருக்கிறது. அடுத்ததாக என்னதான் திருவண்ணாமலை தொகுதிக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக எம்பியாக அவர் எந்த அளவிற்கு குரல் எழுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் விவரங்களை பார்க்கலாம். என்னதான் திருவண்ணாமலை தொகுதி வாக்காளர்களுடைய பிரதிநிதியாக டெல்லிக்கு சென்றிருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்காக அவங்க எவ்வளவு குரல் எழுப்பியிருக்கிறாங்க வனரோஜா அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 15க்கு 3 மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறாங்க. தமிழகத்திற்காக ஒலித்த குரலினுடைய அடிப்படையில் வனரோஜா எம்பி வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 15க்கு 3 மதிப்பெண்கள். அடுத்ததாக நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பியாக வனரோஜா எம்பியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு,
மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை பார்க்கலாம். ஒரு மக்களவை உறுப்பினராக வனரோஜா எம்பியினுடைய நாடாளுமன்ற செயல்பாடுகளுக்கு அவங்க வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10ற்கு 3 மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறாங்க. திருவண்ணாமலை தொகுதியினுடைய எம்பி வனரோஜா நாடாளுமன்ற செயல்பாடுகளுக்கு வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10ற்கு 3 மதிப்பெண்கள். இந்த நாடாளுமன்ற செயல்பாடுகள் அப்படிங்கிறது 3 காரணங்களுடைய அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது மதிப்பெண்கள். அதில் முதலாவதாக அவங்க கலந்து கொண்டிருக்கக்கூடிய விவாதங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா வெறும் 51 விவாதங்களில் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்ததாக நாடாளுமன்றத்தில் அவங்க எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது 393 கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. இது மாநில சராசரியை காட்டிலும் கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறத பார்க்க முடிகிறது. அடுத்ததாக தனிநபர் மசோதாவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த எம்பிக்களுமே தனிநபர் மசோதாவை கொண்டு வரல. அந்த வகையில் வனரோஜா எம்பியும் எந்த விதமான தனிநபர் மசோதாவையும் கொண்டு வரல. அடுத்ததாக நம்ம பார்க்கிறது தொகுதியை பார்வையிட்டு மக்களுடைய குறைகளை கேட்டறிந்ததனுடைய அடிப்படையில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்களின் விவரங்களை பார்க்கலாம். தொகுதியை பார்வையிட்டதனுடைய அடிப்படையில் திருவண்ணாமலை தொகுதியினுடைய எம்பி வனரோஜா வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10ற்கு 3 மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறாங்க. தொகுதியை பார்வையிட்டதனுடைய அடிப்படையில் திருவண்ணாமலை தொகுதி எம்பி வனரோஜா வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10ற்கு 3 மதிப்பெண்கள். 2014ஆம் ஆண்டு தேர்தலை சந்திக்கக்கூடிய அந்த சமயத்தில் மக்கள் மற்றும் வாக்காளர்களை பார்த்து நான் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு செய்து தருவேன் அப்படிங்கிற வாக்குறுதிகளை எம்பி வனரோஜா அளித்திருந்தாங்க. மக்கள்கிட்ட கேள்வியாக முன்வைத்திருந்தோம். மக்களே பதில் சொல்றாங்க. என்ன சொன்னார் எம்பி பகுதியில் பார்க்கலாம். 2014 எங்களுடைய வணிகர் சங்கத்தினுடைய கூட்டத்திற்கு அப்பொழுது கேண்டிடேட்டாக இருந்த இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்ற வனரோஜா எம்பி அவர்கள் வருகை தந்தார்கள். வணிகர்களின் முக்கிய கோரிக்கையாக திண்டிவனம் அதாவது பாண்டிச்சேரியிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய அந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அன்று அவர்கள் கொடுத்த வாக்குறுதி நான் வந்தவுடன் அதை கண்டிப்பாக செய்து தருவேன் என்றார்கள். ஆனால் இதுவரை அதற்கு எந்தவித நடவடிக்கையும் அவர்களால் எடுக்கப்படவில்லை. அது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. எம்பி வனரோஜா அவர்கள் நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறதால புதுசாக கட்டித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இது வரையும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருநாவலை மார்க்கெட், ஜோதி மார்க்கெட்டில் எங்களுக்கு வேறு இடத்துல மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏற்கனவே செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னும் எதுவுமே செய்யலை. சம்மைக்கு தனியாக ஃபேக்ட்ரி கட்டி தரேன்னாங்க எம்பி வனரோஜா அதேமாரி மல்லிக்கும் தனியாக ஃபேக்ட்ரி கட்டி தரேன்னாங்க. இது வரைக்கும் வந்ததில்லை. நாங்களும் போய் பல வாட்டி சொல்லியிருக்கிறோம். அவங்கள ஆளையும் பார்க்க முடியல. இதோ முடிஞ்சு போச்சு, 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எம்பி வனரோஜா பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வாக்குறுதி கொடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மகளிர் கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வரணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் இன்று வரைக்கும் அது கிடப்பில் தான் போடப்பட்டிருக்கு. கலசப்பாக்கத்தில் ஒரு மகளிர் கல்லூரியை உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சியாக சட்டமன்றத்துடைய உறுப்பினர் எடுத்திருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி தெரியல. திருவண்ணாமலை தொகுதியினுடைய எம்பி வனரோஜா அந்த தொகுதி மக்களினுடைய நலனுக்கு என்னவெல்லாம் செய்யறதா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அந்த தொகுதியினுடைய வாக்காளர்களே தெரிவித்த அந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். தொடர்ந்து என்னென்னவெல்லாம் அவங்க செய்திருக்கிறாங்க, எதையெல்லாம் அவங்க செய்ய தவறிவிட்டாங்க அப்படிங்கிறத தெரிந்துக்கிறதுக்காக நம்முடைய செய்தியாளர் குழுவை நம்ம களத்திற்கே அனுப்பியிருந்தோம். அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் லாவண்யா பல்வேறு விவரங்களோடு சொல்றாங்க, பார்க்கலாம். விவசாயம் சார்ந்த அதிக மக்கள் வாழக்கூடிய திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் 2014ஆம் ஆண்டு தேர்தலின் போது வெற்றி பெற்ற அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வனரோஜா பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார். இதில் சில வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரயில்வே மேம்பாலம் அமைப்பது மற்றும் அரசு பள்ளிகளுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அவர் அளித்த பிரதான வாக்குறுதியான செங்கம் பகுதியில் உள்ள அரசு வேளாண்மை பண்ணையை நவீனமயப்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகள் தற்போது வரை கிடப்பில் இருக்கின்றன. இந்த மாவட்டத்திற்கான தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தி வெளி மாநிலங்களுக்கு தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லாமல் திருவண்ணாமலையிலேயே வேலைக்கு அவர்கள் செய்வதற்கான தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும், தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பிரதானமாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் அகிலனுடன் லாவண்யா மற்றும் செந்தில், நியூஸ் 7 தமிழ், திருவண்ணாமலை. அடுத்ததாக எம்பிக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை எந்த அளவிற்கு பயன்படுத்தி மக்களுடைய இந்த பயன்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுடைய அடிப்படையில் எம்பி வனரோஜா வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் என விவரங்களை பார்க்கலாம். தொகுதி மேம்பாட்டு நிதியை பயன்படுத்தினதனுடைய அடிப்படையில் திருவண்ணாமலை தொகுதியினுடைய எம்பி வனரோஜா வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 20ற்கு 7 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாங்க. தொகுதி மேம்பாட்டு நிதியை மக்கள் நலனுக்காக பயன்படுத்தினதனுடைய அடிப்படையில் எம்பி வனரோஜா வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 20ற்கு 7 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாங்க.
அடுத்ததாக கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிருக்கிறாங்களா வனரோஜா? அதற்கு அவங்க எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க பார்க்கலாம். ஏன்னா எம்பியா நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னவெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதனுடைய அடிப்படையில் எம்பி வனரோஜா வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 25ற்கு 5 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாங்க. வாக்குறுதி நிறைவேற்றத்திற்காக எம்பி வனரோஜா வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 25ற்கு 5 மதிப்பெண்கள். மக்கள் கிட்ட, அதாவது திருவண்ணாமலை தொகுதியினுடைய வாக்காளர்கள் கிட்ட அவங்களுடைய எம்பி வனரோஜா பற்றிய கருத்துக்களை கேட்டிருந்தோம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருந்தாங்க, பார்க்கலாம். அந்த பண்ணைகள் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுத்தமாக மூட்டாங்க. மூட நோக்கம் என்னன்னு தெரியல. மூடிட்டு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முழுக்க காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை கூட உறிஞ்சிக்கிற நீலகிரி மரத்தை வச்சுருக்கிறாங்க. ஈக்குலிப்டஸ் மரத்தை, அந்த மரத்தை வச்சுருக்கிறாங்க. இதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக நம்ம எதிர்த்து போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட மரியாதைக்குரிய வனரோஜா எம்பி அவர்கள் அன்றைக்கி பார்த்தா, அதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்க்கல. ஜனங்கள் கூட தெருவில் கூட பார்த்த மாதிரி எங்கேயும் சொல்லலை. பொதுவாக அவங்களுடைய செயல்பாடுகள், அந்த எம்பியோட செயல்பாடுகள் ஒரு முறை நாடாளுமன்றத்தில் பேசியதாக பத்திரிகையில் படித்தோம். ஆனால் அதை நடத்தலைன்னு சொன்னால், இப்போ குறிப்பாக மேகதாதுல அணை கட்டுறதுக்கு போராட்டம் நடத்துகிற அனைத்து எம்பிக்கள், குறிப்பாக நீங்கள் காவிரியில் தண்ணி உள்ளன்னு சொன்னால் போன நாடாளுமன்ற கூட்டத்தோடய முடக்கிய எம்பிக்கள், ஏன் இது குறித்து நம்ம வனரோஜா எம்பி ஒரு போராட்டத்தை நடத்திருக்கலாம், ஒரு உண்ணாவிரதம் உட்காந்துருக்கலாம், செங்கம் பகுதியில் இல்லை திருவண்ணாமலை உட்காந்துருக்கலாம். அப்படி உட்காந்தா நாங்கள் உள்பட அதற்கான ஆதரவை தெரிவிச்சிருப்போம். ஆனால் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள பேசினாங்க, போனாங்களே வழியே வேறு தான் அவங்க குறிப்பாக நம்ம நாடாளுமன்ற தொகுதி எம்பி செஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியல. மிருகண்ட நதி டேம் கலசப்பாக்கம் தொகுதிக்குள்ளே இருக்குது. அந்த தொகுதிக்குள்ளே இருக்கிற அந்த மிருகண்ட நதி கிட்டத்தட்ட ஒரு 18 ஏரிகளுக்கு பயன்படக்கூடிய அந்த தொகுதி, அந்த ஏரி, அந்த டேமை முழுமையாக பயன்படுத்த முடியல. இன்றைக்கி விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விவசாயிகள் அந்த தண்ணியை பயன்படுத்த முடியாமல் இன்றைக்கும் காலியாக இருக்கிற ஒரு டேமாக தான் மிருகண்ட நதி டேம் இருக்குது. அதை இதுவரையிலையும் அந்த வனரோஜா எம்பி கண்டுக்கிட்டாங்களா இல்லை பார்த்தாங்களா, அந்த டேமுனுடைய சுற்றளவு என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாத ஒரு எம்பியாக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் இருக்காங்க. ஓட்டு கேட்க வந்தாருங்க, இதெல்லாம் இந்த பக்கம் வந்ததே கிடையாதுங்க. ஆனால் தவறாமல் கவர்மெண்ட் நிகழ்ச்சி மட்டும் எங்கள் பேப்பரில் டெய்லி வருது, அதை பார்த்து நான் எம்பி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் மக்களுக்கு ஓட்டு போட்டு அது எங்கள் வியாபாரிக்கும் மற்ற இதெல்லாம் வந்தது கிடையாது, எதுவும் செஞ்சதும் கிடையாது, இதுக்கும் வந்ததே கிடையாது. அவர் மக்கள் தெரிவித்த அந்த கருத்துக்களை பார்த்தோம். தொடர்ந்து மக்கள் எவ்வளவு மதிப்பெண்களை தங்களுடைய தொகுதி எம்பி வனரோஜாவுக்கு வழங்கியிருக்கிறாங்க, விவரங்களை பார்க்கலாம். திருவண்ணாமலை தொகுதியினுடைய மக்கள் அவங்களுடைய எம்பி வனரோஜாவுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மதிப்பெண்களுடைய விவரம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்க வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண் 10ற்கு 2 மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறாங்க திருவண்ணாமலை தொகுதியினுடைய எம்பி வனரோஜா. மக்கள் திருவண்ணாமலை தொகுதி எம்பி வனரோஜாவுக்கு அளித்திருக்கக்கூடிய மதிப்பெண் 10ற்கு வெறும் 2 மதிப்பெண்களை மட்டுமே கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கிறது ஒட்டுமொத்தமாக அனைத்து காரணிகளுடைய அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக 100க்கு அவங்க வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் என்ன, விவரங்களை பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய செயல்பாடு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து 100க்கு திருவண்ணாமலை தொகுதியுடைய எம்பி வனரோஜா வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 100க்கு 30 மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறாங்க. நாடாளுமன்ற செயல்பாடுகள், மக்கள் மதிப்பெண் உள்ளிட்ட அனைத்து காரணிகளுடைய அடிப்படையில் திருவண்ணாமலை தொகுதியுடைய எம்பி வனரோஜா வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 100க்கு 30 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாங்க. எந்தெந்த காரணிகளுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க எம்பி வனரோஜா அப்படிங்கிற முழு விவர பட்டியலை அடுத்ததாக பார்க்கலாம். எம்பி வனரோஜா வாங்கியிருக்கக்கூடிய முழு மதிப்பெண் பட்டியலை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்க வருகை பதிவிற்கு வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10ற்கு 7 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாங்க. தமிழகத்திற்காக ஒலித்த குரலினுடைய அடிப்படையில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 15ற்கு 3 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாங்க. நாடாளுமன்ற செயல்பாடுகளுடைய அடிப்படையில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10ற்கு 3 மதிப்பெண்கள். தன்னுடைய தொகுதியை பார்வையிட்டு மக்கள் குறைகளை கேட்டு அறிந்ததனுடைய அடிப்படையில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10ற்கு 3 மதிப்பெண்கள். தொகுதி மேம்பாட்டு நிதியை பயன்படுத்தினதுக்கு அவங்க வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 20ற்கு 7. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதனுடைய அடிப்படையில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 25ற்கு 5. மக்கள் எம்பி வனரோஜாவுக்கு அளித்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10க்கு 2 மதிப்பெண்கள். ஆக மொத்தமாக அவங்க வாங்கியிருக்கக்கூடிய மொத்த மதிப்பெண்கள் 100க்கு 30 மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறாங்க திருவண்ணாமலை தொகுதியினுடைய எம்பி வனரோஜா. திரு கோவிலேனி, ஒருவேளை 2014 பல்வேறு வாக்குறுதிகளை அவங்க கொடுத்து தான் தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் மக்கள் அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் எம்பிக்கு ஞாபகம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அதிமுக ஆட்சியில் இடம் பெற்றிருக்கும், அதனால நம்மளுடைய வாக்குறுதிகளை எல்லாம் நம்மளுடைய வாக்காளர்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்து முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆட்சியில் இடம் பிடிக்க முடியல அப்படிங்கிறதுனால அவங்களால செய்ய முடியலையோ. பொதுவாகவே மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவோ அதையெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்து விடுகிற ஒரு நிலைமை இருக்குது. எல்லாருக்குமே இருக்காது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்.
இப்போ இவங்க சொல்கிறதுல இந்த மக்கள் வந்து அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறதா பல திட்டங்கள் வந்து மாநில அரசு செய்ய வேண்டியது, உள்ளாட்சி அமைப்புகளில் செய்ய வேண்டியது, அப்படியான இதுக்கெல்லாம் இவங்க போய் அதுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அது ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான. சரி நம்ம பண்ணிடலாம், ஏன்னா மாநிலத்தில் ஆட்சி இருக்குது, நம்ம ஏதோ பண்ணிடலாம். அங்கே அதுக்கு அடுத்த கட்டமாக அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா 40க்கு 40 ஜெயிச்சு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்தியாவின் பிரதமராக போகிறாருங்கிறத வேறு அவங்க முன்னிறுத்தினால, மோடியா லேடியாங்கிற அளவுக்கு போனனால எப்படியும் நமக்கு ஒரு இடம் அது வந்து ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். ஆனால் 37 இடங்களை வெற்றி பெற்றும் அதிமுகவுடைய அதற்கான வேல்யூங்கிறது அங்கே பார்லிமெண்ட்டில் இல்லை. ஏன்னா மோடி வந்து தனி மெஜாரிட்டியோட அங்கே ஆட்சி அமைச்சனால. அது மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த எம்பிக்களுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் அவ்வளோ எளிதாகலாம் நிறைவேற்ற முடியாது. ஒரு திட்டத்தை நீங்கள் தமிழ்நாட்டிற்கான மொத்தமான ஒரு அளவில் திட்டங்களை பார்த்தாலே இந்த எம்பிக்களால் எவ்வளோ தூரம் செயல்படுத்த முடிஞ்சிருக்கு. உட்கார்ந்து நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. பெரிய கோரிக்கைகள் வைத்தாலும் மேலாண்மை வாரியம் கேட்டால் கடைசியாக மேலாண்மை ஆணையத்தோடு நின்றுக்க வேண்டியிருக்கு. நீட் தேர்வுக்கு ஒரு மசோதா போட்டு அனுப்புனா அது எங்கே கிடக்குன்னே தெரியலன்னு மத்திய அமைச்சர் சொல்லக்கூடிய நிலைமை இருக்குது. ஆக தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த தேவைகளுக்கான கோரிக்கைகளுக்கு நிறைவேற்ற முடியாத ஒரு எல்லாத்துக்குமே எம்பி வனரோஜா வந்து தன்னுடைய தரப்புல இருந்து கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறாங்க, அது போன்ற விவாதங்களையும் கலந்து கொண்டு இருக்கிறாங்களே. அந்த விவரங்கள் அது வந்து நீங்கள் அங்கே வைக்கலாம். இப்போ அவங்க சொல்கிறாங்க கலசப்பாக்கம்ல ஒரு பெண்கள் கல்லூரி கேட்டோம், அது வந்து அவங்க கூட அது கலசப்பாக்கத்தில் பெண்கள் கல்லூரியை உருவாக்க வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர். அதுதான் எடுத்துருக்கணும் முடிவு. இவங்க எதுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ என்ன நம்பிக்கையில் கொடுத்தாங்க? அப்போ நம்ம இங்கே ஆட்சி இருக்கிறனால நம்ம சொல்லி வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாங்களா? அதுக்கப்புறம் என்ன? இதுதான் வந்து உங்களுக்கு நீங்கள் நம்ம என்ன பொறுப்பில் நிற்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க முதல்ல உணர்ந்துக்கணும். மக்கள்கிட்ட எல்லா எதிர்பார்ப்பும் இருக்கும், கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. நீங்கள் வந்தீங்களா ஓட்டு கேட்கலாம். இப்போ அவங்க எல்லாருமே சொல்கிறது என்ன, வந்து அவங்க வரல, அன்றைக்கி ஓட்டு கேட்க வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் வரல அப்படிங்கிற மக்கள் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மக்களோட கோரிக்கையை வந்து நிறைவேற்றுறதுக்கு 2 வழி தான். நீங்கள் வந்து அதை பார்லிமெண்ட்டில் எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கீங்கிறது ஒன்று. அடுத்து உங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தி என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறது. அவங்க ஒரு மக்கள் ஒருத்தர் சொல்கிறார், அவங்கள வந்து இந்த அரசு நிகழ்ச்சிகள்னா மட்டும் கரெக்டாக வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் வரல அப்படிங்கும் பொழுது இப்போ எதிர்பார்ப்பு என்ன அந்த மக்கள்கிட்ட அப்படிங்கிறது இருக்குது. இன்னொன்று, நீங்கள் இப்போ ஒட்டுமொத்தமாகவே 37 எம்பிக்களுமே வந்து அதிமுகவில் இருக்கிறவங்க தலைமையை கேட்காம என்ன செஞ்சுருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் இந்த எண்ணிக்கை நான் பார்க்குறத தான், நீங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை கவனிக்கும் பொழுது எந்த தொகுதியை பார்த்தாலும் ரொம்ப கம்மியாக தான் எம்பிக்கள் வந்து மார்க் கிடைக்குது. அது அப்படின்னா இப்போ வந்து வனரோஜா எம்பியை காட்டிலும் அவங்க செயல்படாமல் இருந்ததுக்கு காரணம் அதிமுகனுடைய தலைமை அப்படிங்கிறத சொல்ல இல்லை. வனரோஜாவோட செயல்பாடுங்கிறது அதை மீறி பண்ண முடியாதுங்கிறது தான். அவங்க வந்து அவ்வளோதான் இந்த இடத்துல. அதுக்கு ஆக என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க தன்னுடைய சக்திக்கு மீறி அல்லது தன்னால் நிறைவேற்ற முடியாததையும் வாக்குறுதியாக அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அப்போ அது வந்து ஒன்றுமே நடக்காது. இன்னும் 3 மாதங்கள் இருக்குது, அதுக்குள்ளே கூட அவங்க நிறைவேற்றுவாங்களா அப்படிங்கிறது கூட வாக்காளர்கள் பொறுத்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம பார்க்கலாம். திரு வெங்கடேஷ், வனரோஜா எம்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு சத்துணவு அமைப்பாளராக இருந்து அதுக்கப்புறமா இடைத்தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர், அதற்கு பிறகு இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர். அப்படின்னா இருக்கக்கூடிய மக்களினுடைய கஷ்டங்கள் வந்து அவங்களுக்கு புரிந்திருக்கும். அப்படின்னா பல்வேறு விஷயங்களையும் அவங்க முதலாளாக முன்னெடுத்திருக்கணுமே, அதை வந்து அவங்க தவறுனதுக்கு காரணம் என்னவாக நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, 2-3 அம்சம் நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு நம்பர் நீங்கள் ஒன்று போட்டிருந்தீங்க, தொகுதி நிதியை பயன்படுத்தியது அப்படின்னா 7 மதிப்பெண் 20க்கு 7 மதிப்பெண் போட்டிருந்தீங்க. நான் கணக்கு பார்த்தபோது கிட்டத்தட்ட மொத்தம் 25 கோடி ரூபா, 5 கோடி ரூபா அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட அந்த அம்மா 19.2 கோடி ரூபா செலவு செஞ்சுருக்காங்க. அப்படின்னா நான் எதிர்பார்த்து குறைஞ்சபட்சம் நீங்கள் 20 மதிப்பெண்ணுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 14-15 மதிப்பெண்ணாவது போடுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். இல்லை, மதிப்பெண்களுடைய வழங்கக்கூடிய அடிப்படை அப்படிங்கிறது அவங்க என்ன திட்டத்துக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அது மக்களுடைய செயல்பாட்டிற்கு வந்து விட்டதா அப்படிங்கிறதுடைய அடிப்படையில் தான் அடுத்த கேள்வி நான் இப்போ திருப்பி கேட்கணும். அப்போ அந்த 19.2 கோடி ரூபா என்னத்துக்கு செலவாயிருக்கு, எங்கே செலவாயிருக்கு? ஏன்னா கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாவில் வந்து நீங்கள் 19.2 கோடி ரூபா செலவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த ஊருடைய மக்கள் நலப்பணிகளுக்கு தான் செஞ்சுருக்கணும். அப்போ நிச்சயமாக அது மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கணும். சேர்ந்துருந்தா அது நிச்சயமாக அது உங்களுடைய கணிப்புலையும் அது சரியான ஒரு மதிப்பெண்ணாக தெரிந்து கொள்ளணும், அதை வந்து விளக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எம்பி நாங்கள் தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். ஆனால் அதற்கான விளக்கம் எம்பி தான் தரணும். கரெக்ட். ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு அம்சம் நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு வந்துடும். அதாவது
நாடாளுமன்றத்தில் போய் எப்படி வந்து ப்ரெஷரை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாக்டிஸ் சார். அது வந்து நீங்கள் தொடர்ந்து பார்லிமெண்டேரியன்ஸாக இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும். அதாவது நீங்கள் வந்து என்ன விஷயத்தை எடுத்து சொல்லணும், யார்கிட்ட எடுத்து சொல்லணும், அமைச்சர்கிட்ட சொல்லும்போது முன்னாடி சொல்லணும், அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக வந்து சில விஷயங்களை வலியுறுத்தி நீங்கள் உங்களுக்கான திட்டங்கள், அதாவது முதல்ல ஒரு குளோபலாக முதல்ல தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களாக என்ன செய்ய முடியும்னு ஒன்று தெரியணும். ரெண்டாவது உங்கள் மாவட்டத்தில் மத்திய அரசுலேருந்து பெற்றுத்தரக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னு புரிந்துக்கணும். இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து சட்டமன்றத்திலையும் உள்ளாட்சி அமைப்புகள்லேருந்துமே கேட்டு பெற வேண்டிய விஷயங்கள் நிறைய வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் நாடாளுமன்றத்திலேருந்து கேட்டு பெறக்கூடிய அம்சங்கள் என்ன? ஒன்று நிதி, இன்னொன்று இந்த மாதிரியான திட்டங்கள். அதாவது நீங்கள் ரயில்வேல இருக்கட்டும், இல்லை நீங்கள் இப்போ ரயில்வே ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை திருவண்ணாமலை நேரடி ரயில்னு சொன்னோம், இது வரைக்கும் இன்னும் அங்கே வரல ஆக்சுவலாக. அப்போ இந்த மாதிரியான தேசிய அளவில் இருக்கக்கூடிய திட்டங்கள், இப்போ நீங்கள் அதே மாதிரி அங்கே மத்திய அரசுடைய பல்வேறு ஒரு பாண்டிச்சேரி டு பெங்களூருக்கான ஹைவேஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே நீங்க பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க இருக்கு. அதுதான் நீங்க மத்திய அரசுலேருந்து பெற முடியும். இதை எப்படி நீங்க வந்து வலியுறுத்தி அந்த துறைகிட்ட இருந்து பேசி வாங்கி அந்த இடத்துல கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான் எல்லாரும் விரும்புவாங்களே தவிர, அது நடைபெற்றதா, அதுக்கான முயற்சியை அவர்கள் எடுத்தார்களா, அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் நம்ம அசஸ்மெண்ட் பார்க்கணும். திருப்பியும் போன தேர்தலில் கொடுத்த அதே வாக்குறுதிகளை இந்த தடவும் போய் கொடுத்தீங்கன்னா அப்போ இந்த 5 ஆண்டுகளில் ஏன் அதெல்லாம் நீங்கள் செய்யலைங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக எழும். ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, இப்போ நீங்கள் சொன்ன முதல்ல கேட்ட ஒரு கேள்வி இருக்குது. அதாவது நாம் மத்திய அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய சூழ்நிலை வறுமையானால் இதையெல்லாம் செயல்படுத்தி விட முடியும்ன்ற நம்பிக்கையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, இவர்களுக்கு இதுதான் வந்து நீங்கள் முதல் முறை எம்பி, அது இன்னொரு முக்கியமான விஷயம். முதல் முறை எம்பிக்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, அங்கே போய் எப்படி தங்களை வந்து நிலைநிறுத்தி கொண்டு எப்படி தங்களுக்கான ஒரு உரிமைகளை பெற்றுத்தருவது, தங்களுடைய தொகுதிக்கான உரிமைகளை பெற்றுத்தருவது என்பதை பற்றிய பெரிய ஒரு இவர் வேணா முதல் முறையாக எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கலாம். ஆனா இவருடைய கணவரும் கூட அதிமுகவில் இருந்து இவங்களுக்கு கொஞ்சம் சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொகுதியினுடைய மக்கள் சொல்றாங்க. அவருடைய சஜஷன்ஸ் உண்டு சார். ஆனா நீங்க மத்திய அரசு திட்டங்கள் எது, மத்திய அரசு திட்டங்கள்ல இருந்து எதையெல்லாம் நீங்க மாநிலத்துக்கு பெற முடியும். இப்போ உதாரணமா திருவண்ணாமலை கோவில் இருக்கு சார். அது வந்து நீங்க பெரிய பாரம்பரிய சின்னம், நீங்க உலகத்திலே மிக முக்கியமான ஒரு பெரிய கோவிலாக இருக்குது. அந்த கோவிலுக்கும் அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பிரதேசத்துக்கும் என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீர்கள், இல்ல என்ன வந்து டூரிஸ்ட் சென்டரா நீங்க மாத்தினீங்க, எவ்வளவு தூரம் செஞ்சிருக்கலாம். நீங்க வந்து நீங்க இன்னைக்கு கோவில்களுக்கு செய்யறதும் ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கிருந்து ஆந்திராவிற்கு செல்லக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கறத வைத்திருக்காங்க. என்னென்ன நடவடிக்கைகள் நீங்க எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சோம். ஆனா அதற்கு எம்பியினுடைய பதில் தான், அதுக்காக தான் நம்மளும் காத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வரக்கூடிய மக்களவை தேர்தலில் எந்தெந்த கட்சியை சேர்ந்த யார் யாரெல்லாம் திருவண்ணாமலை தொகுதியில வேட்பாளராக நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். முதலாவதாக அதிமுகவை சேர்ந்த யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படிங்கிற விவரங்களை தான் பார்க்க இருக்கிறோம். தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய வனரோஜாவிற்கு அங்கு மறுபடியும் வாய்ப்பு வழங்கலாம் அப்படின்னு கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அதே போல முன்னாள் அமைச்சராக இருந்த திரு ராமச்சந்திரனுக்கு அங்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முன்னாள் மாவட்ட செயலராக இருந்த திரு ராஜன் அவர்களுக்கும் அங்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம், அதிமுகவினுடைய வேட்பாளராக நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படிங்கிற விவரங்களும் தெரிய வருகிறது. அடுத்ததாக திமுகவினுடைய சார்பில் யாரெல்லாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விவரங்கள் தான். கடந்த தேர்தலில் களம் கண்ட அண்ணாதுரைக்கு அங்கு மறுபடியும் திமுகவினுடைய சார்பில் வாய்ப்புகள் வழங்கப்படலாம்னு சொல்லப்படுகிறது. அதே போல முன்னாள் நகராட்சி தலைவராக இருந்த திரு ஸ்ரீதரனுக்கு அங்கு போட்டியிடுவதற்காக வாய்ப்புகள் வழங்கப்படலாம்னு சொல்லப்படுகிறது. திமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய திரு சிவ ஜெயராஜுக்கு அங்கு தற்பொழுது வாய்ப்புகள் வழங்கப்படலாம்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பாமகவினுடைய சார்பில் யாருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படிங்கிற விவரங்கள் தான். கடந்த தேர்தலில் போட்டியிட்ட எதிரொலி மணியன் அவர்களுக்கு அங்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த யாருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னா, தெற்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய SR தர்மலிங்கத்திற்கு அங்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம்னு சொல்லப்படுகிறது. திருக்கோவிலின் திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய ஆதிக்கம், அங்கு முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அமைச்சரும் அந்த தொகுதியிலிருந்து இருக்கிறாங்க. அப்படின்னா வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது திமுக வெர்சஸ் அதிமுக இருக்குமா, அல்லது திமுக வெர்சஸ் பாமக, அதிமுக வெர்சஸ் பாமக அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்கும்? தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் சாதி ரீதியான ஓட்டுகளை நம்ம மறுக்க முடியாது. கட்சிகளுடைய பலம் ஒரு பக்கம், கட்சியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களின் தன்மை ஒரு பக்கம், அதை தாண்டி சாதி அப்படின்னு இருக்கும்பொழுது அங்கே வந்து எல்லா இந்த நீங்கள் சொல்கிற 3 கட்சிகளுக்குமான பலம் வந்து தனித்தனியாக இருக்குது. அதிமுகவை பொறுத்தவரை இப்போ அது ஆளுங்கட்சியாக இருக்கிறது, அது வந்து நிறைய அதிருப்தியை எதிர்கொண்டிருக்கிறனால
அந்த தொகுதியும் வந்து திமுகவுக்கு சாதகமான சில அம்சங்கள் இருக்கிறனால அதிமுக தன்னுடைய வேட்பாளரை எப்படி தேர்வு செய்ய போகுது அப்படிங்கிறது முன்னாள் அமைச்சர் அவர் ராமச்சந்திரன் இருக்கார், அது மாதிரி முன்னாள் மாவட்ட செயலாளர் ராஜன் இருக்கார். அங்கே என்னென்னா கட்சிக்குள்ளே வந்து இப்போ அண்மையில் கூட அங்கே மாவட்ட செயலாளர் மாற்றம்லாம் நடந்தது. எனவே அதில் வந்து நிறைய பிரிவுகள், பூசல்கள் அது இருக்கும். அதிகாரம் இருக்கும் பொழுது அது இருக்கிறது இயல்பு தான். கட்சிக்குள்ள நடக்கிறத அது தலைமை அது வந்து பார்த்துட்டு வேட்பாளரை நிறுத்துவதை பொறுத்து இருக்குது. திமுகவில் இந்த பக்கம் பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வந்து எல்லாமே அப்படியே சமமாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அங்கேயும் உள்ள சில கொந்தளிப்புகள்லாம் இருந்தாலும் அங்கே திருவண்ணாமலை உடைய எம்எல்ஏவாகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஏவாவேலுடைய பங்கு முக்கியமாக இருக்கும். நீங்கள் அதில் இந்த வேட்பாளர்கள் காண்பீங்க. இப்போ கடந்த முறை போட்டியிட்ட அண்ணாதுரை, திருவண்ணாமலை நகராட்சியின் முன்னாள் சேர்மனாக இருந்த அவர் ஸ்ரீதர் அவர் கட்டிங்க, அப்புறம் செய்தி தொடர்பாளர் இளைஞர். இப்போ திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அங்கு போட்டியிடக்கூடிய களத்தில் இறங்கக்கூடிய கட்சிக்கு வலு இருக்குமா அல்லது வேட்பாளர்களை பொறுத்து மாறுமா? இல்லை, கட்சியினுடைய பலத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க. அதை வந்து எப்படி வெற்றியாக மாற்றுறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து சரியான வேட்பாளர் தேர்வு அங்கே இருக்கணும். இப்போ பாமக வந்து தனித்து நிற்கப் போகிறதா அல்லது வந்து அது வந்து ஒரு கூட்டணி அமைத்து நிற்கப் போகிறதா, அது என்ன மாதிரியான கூட்டணி வரப்போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கூட்டணி அமையும் பொழுது பாமகவோட பங்கு என்னவா இருக்கும், அது வாங்க போகும் வாக்குகள் யாரை பாதிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுக்கணும். எனவே இன்னைக்கு இருக்கிறது வந்து நம்ம தனித்தனியாக பேசிகிட்டு இருக்கோம். தேர்தல் களம் எப்படி அமையுது, அப்போ வேட்பாளர் அறிவிக்கும் பொழுது இந்த கால்குலேஷன் எல்லாம் நம்ம போடணும். அப்புறம் வந்து கிரவுண்ட் சிச்சுவேஷன் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். திரு வெங்கடேஷ், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய வனரோஜாவுக்கு மறுபடியும் அங்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா, அல்லது இப்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கே சி வீரமணியினுடைய ஆசி பெற்றவங்க தான் அங்கே வேறு யாராவது வாய்ப்புகள் வழங்கப்படலாம்? இந்த சேவூர் ராமச்சந்திரன் இருக்கார் இல்லையா, அவருக்கான ஒரு பெரிய வாய்ப்பு போன முறையே அவருக்கு தான் கிடைத்திருக்கும் அப்படின்னு நம்ம பேசணும். ஆனால் அவருக்கு கிடைக்காம வனராஜா அவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிது. கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவர் திரு ராமச்சந்திரனாக அந்த ஊரில் இருக்கார். அப்போ இயல்பாகவே இந்த தரம் வந்து போன முறை பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள், பிரச்சாரத்துக்கு போனார்கள், அவர்களால் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்குகளை திரட்ட முடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கு ரெண்டு அம்சத்தை நாம் பார்க்கணும். ஒன்று, கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய நல்ல கேண்டிடேட்டும் வேணும், அதே அளவுக்கு வலுவான கூட்டணியும் அங்கே வேணும். அப்போ வலுவான கூட்டணி அவர் யாரை முன்னிலைப்படுத்துகிறார்கள், இதையெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு வந்து மிக தெளிவாக இப்படி பாருங்களேன், எதிரில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களோ கருணாநிதி அவர்களோ இல்லாத ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த தேர்தல் நடைபெற போகுது. அப்போது இயல்பாகவே அந்த சரிஸ்மா அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, கட்சி சார்ந்து மட்டுமா, கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர்கள், கட்சி சார்ந்து பணியாற்றக்கூடிய நபர்கள், இவர்களை தான் ஒட்டி நீங்கள் இந்த தேர்தலே ஒரு வித்தியாசமாக இருக்க போகுது. எப்படின்னா, நீங்கள் மிகப்பெரிய அளவில் யாரையும் முன்னிலைப்படுத்தி நீங்கள் இப்போ தேர்தல் நடைபெற போகிறது இல்லை. இந்த தரம் எப்படி நடைபெறும்னா, கொள்கைகளையும் இந்த மாதிரியான கூட்டணிகளையும் முன்னிலைப்படுத்தி தான் தேர்தல் நடைபெற போகுது. நீங்கள் தனிநபர்களை முன்னிலைப்படுத்தி தேர்தல் நடைபெற நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கரிஸ்மா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது மேற்கு மண்டலத்தில் யாரெல்லாம் வேட்பாளர்களாக நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆசி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதே தென் மாவட்டங்களில் தென் தொகுதிகளில் இருக்கக்கூடியதில் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதிக்கம் இருக்கும் அப்படின்னா, வடக்கில் இருக்கக்கூடிய பகுதிகளில் யாருடைய ஆதிக்கம் இருக்கும்? இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களில் ஆதிக்கம் இருக்கும் இல்லை, அமைச்சர்களுடைய ஆதிக்கம் இருக்கும், வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் ஆதிக்கம் இருக்கும். நான் என்ன சொல்றேன், வாக்குகளை பெறக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறார்கள், வாக்குகளை பெற்று தரக்கூடிய இடத்தில். இப்போ நீங்கள் இப்படி பாருங்களேன், நீங்கள் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த இடத்துல பிரச்சாரம் செய்தால் வாக்குகள் விழுமா, மோடி அவர்கள் வந்து நின்று பிரச்சாரம் செய்தால் வாக்குகள் விழுமா, அல்லது என்ன, யார் அவரை ரெப்ரசென்ட் பண்ணி இங்கே வேலை செய்ய போகிறாங்க? இப்போ நீங்கள் வந்து ராகுல் காந்தியை ரெப்ரசென்ட் பண்ணி அன்றைக்கி திமுக அங்கே வேலை செய்யும். சப்போஸ் நாளைக்கு வந்து அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணி அமைச்சா அங்கே பாஜகவுடைய வேட்பாளர் அதனால் மோடியை முன்னிலைப்படுத்தி அங்கே பிரச்சாரம் செய்யணும், அவருடைய கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்யணும். இதுதான் நீங்கள் அங்கே வந்து எடுபட போகுது. அப்போது கூட்டணி, அந்த கூட்டணியுடைய பலம், அவர் செய்திருக்கக்கூடிய நன்மைகள், ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல், மக்கள் மிக தெளிவாக யாருக்கு அங்கே ஓட்டு போட போகிறோம்னா யோசிச்சு தான் போட போகிறாங்க. சென்ற தேர்தல் மட்டும்தான் ஒரு பெரிய வித்தியாசம். அது மிக தெளிவாக என்ன ஆயிடுச்சுன்னா, மத்தியிலேருந்து ஒரு மாநிலத்துக்கு வந்துருச்சு. அது வந்து மிக தெளிவாக மாநில தலைமைகளுக்கான, அது வந்து ஜெயலலிதாவுக்கான ஓட்டாக இங்கே மாறிச்சே தவிர, அதனால் வரை எப்படி இருந்ததுன்னா, அது முற்றிலும் ஒன்று காங்கிரஸோ இல்லை பாஜகவோ ஏதோ ஒரு கட்சியை மத்தியில் இருக்க கட்சியை மாநில கட்சி தோளில் சுமந்து ஒவ்வொரு தேர்தலையும் சந்திச்சது சார். போன 2014 தேர்தலில் மட்டும்தான் நேரடியாக மாநில கட்சியை இங்கே நின்றுச்சு. இப்போ திருப்பியும் ரிவர்ஸ் ஆகும். இப்போ என்ன, திருப்பி மத்திய இருக்கக்கூடிய ஒரு கட்சியை இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தோளில் சுமந்து கொண்டு போய் நிறுத்தணும். இப்போ யாரை கொண்டு வந்து யார் நிறுத்த போகிறார்கள், அந்த கொண்டு வந்து நிறுத்தக்கூடியவருக்கான ஒரு கவர்ச்சி அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அவர்கள்
அவர்கள் முன்வைக்கக்கூடிய கொள்கைகள், கோட்பாடுகள், அவர்கள் வைக்கக்கூடிய திட்டங்கள் என்னன்னு பார்க்கணும். அதோடு சேர்ந்து உள்ளூரில் நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாகவும் அவர் இருக்கணும். நீங்க சொன்னதுல வந்து காங்கிரஸை திமுக தோள்ல சுமந்து கொண்டு இருக்கிறது, அதிமுக யாரை சுமக்க போறாங்க அப்படிங்கிறதா இப்ப கேள்வியாக இருக்கிறது. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை ப்ராபபிலிட்டிக்காக தான் நான் கேட்கிறேன், அதிமுகவோடு பாமக கூட்டணிக்கு சேர்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அங்க வந்து அதிமுக களமிறங்குவாங்களா அல்லது பாமகக்கு தருவாங்க? பாமக கேட்பது தான் இயல்பாக இருக்கும். அவங்க வந்து அப்படி இருக்கும்பொழுது தங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதி அப்படின்னு அவங்க தங்களுக்கு வாக்கு பலம் இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு கேட்கலாம். அது வந்து கேட்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது அந்த சூழலுக்கு. அதை தாண்டி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம், அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த 8 வழிச்சாலையின் பெரும்பகுதி, அது சேலம் சென்னை 8 வழிச்சாலைன்னு நம்ம சொன்னாலும் அதனுடைய பெரும்பகுதி அடங்கி இருக்கிறது அந்த திருவண்ணாமலை மாவட்டம். எனவே அது ஏற்கனவே அங்கே விவசாயம் மோசமாக இருக்கிறது, தொழில் வளங்கள் இல்லை, மலைப்பாதைகள் நிறைய இருக்குது. எனவே இது வந்து ரொம்ப இந்த நாடாளுமன்ற எம்பி அப்படிங்கிற அந்த இது வந்து நிற்கக்கூடியவங்க வந்து ஒரு கடுமையான சவாலை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு எல்லா வகையிலும் இருக்குது. அதில் வந்து இது ஒரு இல்லை, அந்த பிரச்சனை பீக்கில் இருந்த பொழுதே எம்பி வனரோஜா அதை வந்து சாலிடாக அதை கடந்து வந்துட்டாங்க இல்லையா? இல்லை, என்ன கடந்து வந்தாங்க அவங்க? என்ன அப்போ தேர்தல் நடந்துச்சா என்ன? ஒரு தொகுதிக்குள்ளேயே வரலங்கிறாங்க அவங்க, அப்புறம் என்ன கடந்து வந்தாங்க அப்படிங்கிறது? நீங்கள் கடந்து வந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு அந்த நேரத்தில் ஒரு தேர்தலை சந்திச்சிருக்கணும், அல்லது அதுக்கு அடுத்து ஒரு தேர்தலை சந்திச்சிருக்கணும். அதனால் பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தொகுதி. எனவே அவங்க சொன்ன மாதிரி இந்த தடவை யாரை ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நான் அகில இந்திய அளவில் மோடிக்கு எதிரான ஒரு இது அப்படிங்கிறத எல்லாருமே, அது தனித்தனியாக இருக்காங்களா, கூட்டணியாக இருக்காங்களா, மெகா கூட்டணியாக இருக்காங்களாங்கிறது வேறு. மோடிக்கு எதிரான ஒரு மனநிலை வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழலில் மோடி ஆதரவு முன்வைத்து நிற்கக்கூடிய நிலையில் இது எப்படி கூட்டணிகள் அமையுது அப்படிங்கிற கூட்டணி கணக்குகளுடைய அடிப்படையில் தான் அங்கு வேட்பாளர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அரங்கத்திற்கே வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு இருவருக்கும் மிக்க நன்றி. இதோடு இன்றைய பார்லிமெண்ட் பராக் நிகழ்ச்சி நிறைவேற்றலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ்.